யூபிஎஸ்சி கேள்வி எப்படி இருக்கும்? Because of in the recent times, because of the induced influence of the climate change and the global warming, the urban regions are relatively are experiencing higher temperature compared to the rural hinterland because due to faulty urbanization design practices and anthropogenic reasons. Critically examine. இப்போ இது அர்பன் ஹீட் ஐலாண்ட் பற்றி தான் கேட்குறாங்கிறது எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டோம்? அர்பன் ரீஜன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹாட்டர் கம்பேர்ட் டு ரூரல் ஹிண்டர்லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வருதுல்ல, இதோட மீனிங் புரிஞ்சுக்கும் போது ஓகே அர்பன் ஹீட் ஐலாண்ட் தான் கேட்டிருக்கான். அர்பன் ஹீட் ஐலாண்டுங்கிற வேர்டு சொல்லாமலே அதை பற்றி கேள்வி கேட்கலாம். அதுதான் யூபிஎஸ்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த கேள்வி எல்லாரும் பதில் எழுதுங்க, சரியா? ஸோ வாட் இஸ் த கோர் மெசேஜ் கன்வேட் பை தி ஆத்தர் இந்த ஆர்டிக்கல்ல? அக்கார்டிங் டு ஆத்தர் கோர் மெசேஜ் என்ன கன்வே பண்ணுறாருன்னா, கிளைமேட் சேஞ்சினால உங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வருது, CO2 எமிஷன்ஸ்னால ஹீட் வேவ்ஸ்லாம் அதிகமாகுது. பட் இந்த ஹீட் வேவ்ஸ்க்கு வந்து வெறும் வந்து CO2 எமிஷன்ஸ் மட்டும் காரணம் இல்லை, ஹியூமன் பீங்கோடைய ஃபால்ட்டி அர்பனைசேஷன் ப்ராக்டிசஸும் ஓவர் யூஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸும் காரணம். அதனால இன்இக்குவல் இம்பாக்ட் வந்து இட் இஸ் பீங் கிரியேட்டட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஏன்னா வி சிட் இன் தி ஏசி ரூம்ஸ். ஸோ ஏசி ரூம்ஸில் நம்ம ரூமை கூலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏசி என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற ஹீட்டை வெளியே தள்ளி விட்டுருது. அதனால வெளியே இன்னும் சூடு அதிகமாகிடுது. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா, கூலிங் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய ஏசி போட்டால் அதனால் இன்னும் அதிகமான வார்மிங் தான் நடக்குது வெளியே. ஸோ அங்கே வெளியே வார்மிங் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் என்ன தேவைப்படும், இன்னும் நிறைய ஏசி தேவைப்படும். அதுக்கு நம்ம இன்னும் ரொம்ப நேரம் நம்ம ஏசி போட்டால் இன்னும் வெளியே வார்மிங் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி இது வந்து குமுலேட்டிவாக பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸை கொடுத்து இதை ஹீட்டை வந்து இன்டென்சிஃபை பண்ணுது. அதுதான் தெர்மோடைனாமிக் பேரடாக்ஸ் அப்படின்னு அவர் வந்து அந்த பேசேஜில் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஆர்டிக்கிளில். ஸோ இதுக்கு வந்து நம்ம இது இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு ஃபால்ட்டி அர்பனைசேஷன் ப்ராக்டிசஸும் காரணம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். ஸோ அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் வந்து இட்ஸ் அ பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கு ஃபியூ இயர்ஸ் பேக். ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் வந்தாலும் ரிப்பீட் ஆகும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிவேக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை விட அதிக ரெப்பிட்டேஷன் மெயின்ஸில் தான் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட், மெயின்ஸ் ஓரளவுக்கு ஈஸி தான் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் அண்ட் டன் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். பட் அந்த டிஸ்க்ளைமர் இருக்குது. ஆனால் என்னன்னா ப்ரிலிம்ஸ் கஷ்டமா மெயின்ஸ் கஷ்டமா அப்படின்னு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் தான் கஷ்டம், மெயின்ஸ் கிராக் பண்ணிடலாம் இஃப் யூ ஆர் இன் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் நிறைய ரெப்பிட்டேஷன் தான், நீங்கள் கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போய் பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எல்னினோ வருது. எல்னினோனால என்ன ஆக போகுது அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாகுது. செவரல் சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் அண்டர்கோயிங் ஹீட் வேவ்ஸ். ஹீட் வேவ்ஸ்னால் என்ன, நார்மல் கண்டிஷன்ஸை விட 4.5 to 6.4 டிகிரி செல்சியஸ் ரேஞ்சில் டெம்பரேச்சர் ஏறுச்சுன்னா அதை தான் ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது வந்து இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா டிலேட் ஆன்செட் ஆஃப் மான்சூன். மான்சூன் ஆக்சுவலி வந்து May 26 வர வேண்டியது இப்போ தள்ளி வச்சுட்டாங்க, ஜூன் முதல் வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க. மான்சூன் வர்ற டைம் கூட வரல, நோட் பண்ணிட்டீங்களா? மொதல் வாரமே சிம்டம்ஸை காட்டிட்டான் இவன் மான்சூன் அரைவல்லையே. ஸோ இதனால் வந்து ஷுவராக வந்து எல்னினோ வந்து இந்த வருஷம் மான்சூன் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். IMDயோட ஸ்டடி படி இந்தியாவோட கோர் ஹீட் வேவ் ஜோன் CHZ. ஸோ இந்தியாவுடைய ஒரு சில ரீஜனை வந்து கோர் ஹீட் வேவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர் ஹீட் வேவ் ஜோன்னா என்னதுன்னா, எந்த இடத்துல ஹீட் வேவ்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணப்படும் அப்படிங்கிற ரீஜனை தான் கோர் ஹீட் வேவ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர் ஹீட் வேவ் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் கோர் ஹீட் வேவ் ஜோன். இது என்ன, அது மகாராஷ்டிராவை காணமேன்னு கேட்காதீங்க. அவங்க வந்து மகாராஷ்டிராவை வந்து மத்திய மகாராஷ்டிரா, மராத்தாவாடா அண்ட் விதர்பா அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து AI ஜென்ரேட்டடு மேப்பு. நான் இந்த ஆர்டிக்கில் வந்து ChatGPT கொடுத்து இதுக்கு ஒரு மேப் பண்ணி கொடுன்னா அது பண்ணி கொடுத்துச்சு. அதனால மகாராஷ்டிரா பீப்புள் உங்கள் ஸ்டேட்டை 4-5 பிரிச்சிருக்கோன்னு கோச்சிக்காதீங்க, ஐம் சாரி. ஸோ கோர் ஹீட் வேவ் ஜோனில் அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரான்னு கொடுக்காம மத்திய மகாராஷ்டிரா, மராத்தாவாடா, விதர்பா அப்படின்னு தான் பிரிச்சிருக்காங்க. விதர்பா ரஞ்சி டிராஃபி பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், விதர்பான்னு ஒரு டீம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி கோர் ஹீட் வேவ் ஜோன். இந்தியாவில் ஹீட் வேவ் வரும்போது இங்கே தான் அதோட இம்பாக்ட் வருது. ஸோ இதோட மெயின் இம்பாக்ட் வந்து எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் இந்தியாவில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே தான் அந்த லூ அப்படிங்கிற அந்த உங்களுக்கு வந்து ஹாட் லோக்கல் விண்டு ஓட இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த லூ அப்படிங்கிற விண்டு வந்து எப்போ வரும்னா ஏப்ரல் மே மாதங்களில் அதிகமாக வரும். ஸோ மே மாதத்தில் தான் அதிகமாக லூ அப்படிங்கிற இந்த லோக்கல் விண்ட் வரும். ஸோ அதோட ரீஜனில் தான் அது வருது. ஆக்சுவலி லூ ஏன் வருது, அந்த லோக்கல் விண்டுக்கான காரணம் என்ன, அதனால் எப்படி வந்து ஹீட் வேவ் இன்டென்சிஃபை ஆகுதுன்னு ஒரு எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிற எடிட்டோரியலில். ஸோ அது முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு கோர் ஹீட் வேவ் ஜோனில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் எது இது இல்லைன்னு பாருங்கள். காஷ்மீரும் லடாக்கும் இல்லை, நார்த் ஈஸ்ட் இல்லை, கீழே நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது, அவங்க இல்லை. அதில் வந்து ஆனால் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் வந்து இருக்குது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் தி ஆந்திராவும் தமிழ்நாடு, கேரளா. ஸோ கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இல்லை. நம்ம ஊரில் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகலாம். நம்ம ஊரில் இதுக்கே நம்ம இப்படி இருக்குன்னா அப்போ அங்கே இன்னும் எவ்வளோ சூடு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து ராஜஸ்தானில் 45க்கு மேலே போயிட்டு இருக்கு டெம்பரேச்சர். 48 வரைக்கும் போயிருக்கு 2 நாள் முன்னாடி. ஸோ அதுதான் வந்து வி கேன் நோட். ஃபவுண்ட் தட் ஹீட் வேவ் ஃப்ரீக்வன்சி இஸ் ரைசிங் 0.1 days per decade. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு வருஷம் 365 நாளில் எத்தனை நாள் ஹீட் வேவ் இருந்தது அப்படின்னு சொல்றது தான் ஹீட் வேவ் டேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வருஷத்துல எத்தனை நாட்கள், 365 நாள்ல 40 நாள் இருந்துச்சு, 30 நாள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் வேவ்ஸ் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால 0.1 day எக்ஸ்ட்ராவாயிருக்கு கரண்ட் டிகேட்ல. ஸோ இதுதான் வந்து வி ஹாவ் டு நோட். ஸோ ஹீட்டு வந்து ஓவராலாக வந்து 0.21 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹீட் வேவ்ஸ் ஆர் பிகமிங் மோர் ஃப்ரீக்வெண்ட். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ வாட் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்? அர்பன் ரீஜன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹாட்டர் தென் தி சரௌண்டிங் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிற இந்த ஃபினாமினா தான் அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய சிட்டிஸ் வந்து நடுவில் இருக்குது. இந்த சிட்டிஸ் பக்கத்துலேயே ஆர் ஹேவிங் சபர்பன் ரீஜன் அண்ட் ரூரல் ஏரியா. அங்கேயும் சபர்பன், ரூரல் ஏரியா. ஸோ அப்போது இந்த ரீஜன் தான் பெரிய அர்பன் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ நீங்கள் நைட் டைம் டெம்பரேச்சர்ஸ் எடுத்து மெஷர் பண்ணுறப்போ சூரியன், ஆக்சுவலி அர்பன் ஹீட் ஐலாண்டோட டெம்பரேச்சரை எப்போ மெஷர் பண்ணுவாங்கன்னா பகல் நேரத்தில் கிடையாது, நைட் நேரத்தில். அதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆஃப்டர் தி சன்செட் நம்ம வந்து நைட்டு உட்காந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறப்போ நைட் ஓவராலாக கூலாக தானே இருக்கணும். ஆனால் நைட் டெம்பரேச்சர்ஸில் அர்பன் ஏரியா இஸ் ஹாட்டர் தென் தி ரூரல் ஏரியாஸாக இருக்குது. அதை தான் நம்ம அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டாக நம்ம வந்து சொல்கிறோம். ஏன் இது நடக்குது அப்படின்னா, அர்பன் ஏரியாஸோட டிசைன்னால we have created a faulty design which is creating the problem. ஸோ இந்த கிராஃப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு பில்டிங்லாம் வரைய தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் வந்து பில்டிங்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க, கிராஃப் மட்டும், லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே அர்பன், செமி அர்பன், ரூரல், செமி அர்பன், ரூரல் அப்படிங்கிற வேர்டிங் மட்டும் போட்டுக்கிட்டா போதும் நீங்கள் எக்ஸாமினேஷனில் போடுறப்போ. ஸோ லைக் திஸ், எக்ஸாமினேஷனில் இந்த கிராஃப் வந்து இப்படி இருந்தால் போதும். ஓகே, அர்பன், ரூரல், ரூரல், அவ்வளோதான். இந்த அளவு கிராஃப் இருந்தால் போதும். நம்ம இதை காம்ப்ளெக்ஸாக இவ்வளோ வரையணும்னு இல்லை. என்ன சிட்டி ரீப்ளேசஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, சிட்டி வரதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, அதான் கான்கிரீட். முதல் ரீசனே கான்கிரீட் தான். சிட்டி ரீப்ளேசஸ் தி சாயில் அண்ட் வெஜிடேஷன் வித் தி கான்கிரீட் அண்ட் ஆஸ்பால்ட். ஆஸ்பால்ட்னா தார். தோஸ் சர்ஃபேசஸ் அப்சார்ப் ஹீட் டியூரிங் தி டே அண்ட் ரிலீஸ் இட் அட் தி நைட். இந்த கான்கிரீட்டுக்கும் தாருக்கும் இருக்கிற குணாதிசயம் என்னதுன்னா, பகல் நேரத்தில் ஹீட் அப்சார்ப் பண்ணி நைட்டில் அதை எமிட் பண்ணுறது. ஸோ அதனால தான் நைட்டில் வந்து சிட்டிஸில் அதிகமான டெம்பரேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தாண்டி கிளாஸ் இருக்கிற பில்டிங்ஸ், நிறைய கிளாஸால் ஆன பில்டிங்ஸ் வந்து பெருசாக சிட்டியில் தான் இருக்கும். கிளாஸ்க்கு என்ன நேச்சர் இருக்குது? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஹீட்டை உள்ளே அலோவ் பண்ணிவிடும், ஆனால் வெளியே விடாது. அதனால ரிலேட்டிவ்லி ஹாட்டாக இருக்குது. அதனால தான் நிறைய பெரிய பெரிய கிளாஸஸ் வச்சு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரெடியூஸ் வெஜிடேஷன். மரங்கள் இருந்தால் மரங்கள் என்ன பண்ணுது? அதோட லீவ்ஸ் மூலமாக டிரான்ஸ்பிரேஷனில் தே ரிலீஸ் மாய்ஸ்சர். அந்த மாய்ஸ்சர் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி எவாப்ரேட் ஆகும். அப்போது கொஞ்சம் மரங்கள் நிறையா இருந்தால் கொஞ்சம் ஹீட் குறையும். ஸோ மரங்கள்லாம் வெட்டிடுறோம் அர்பன் ஏரியாவில். ஸோ புட்சரிங் தி ட்ரீஸ் அப்படின்னு தான் அந்த ஆர்டிக்கலில் இருக்கும். ஸோ நேற்றுக்கு தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம், அதனால அந்த வேர்டை சொல்கிறேன். ஸோ ஹீட் டியூரிங் தி டே அண்ட் ரிலீசஸ் ஸ்லோலி இன் தி நைட் கம்பைன்டு வித் தி ரெடியூஸ் எவாப்ரேஷன், எவாப்ரேட்டிவ் கூலிங். எவாப்ரேட்டிவ் கூலிங்னா அதுதான். எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கிறப்போ அந்த ரீஜனில் கூலிங் இருக்குது. இப்போ நம்ம ஸ்வெட் என்ன நடக்குது, நம்ம உடம்புல ஸ்வெட் ஏன் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, உடம்புல இங்கே ஸ்வெட் இருக்கிறப்போ இந்த ஸ்வெட் வந்து வெயிலில் எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகணும்னா, இப்போ ஒரு லிக்விட் வந்து எவாப்ரேட் ஆகணும்னா என்ன தேவை? ஹீட் தேவை. ஸோ அந்த ஸ்வெட் வந்து நம்ம பாடியோட ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் எவாப்ரேட் ஆகுது. அப்போ நம்ம பாடியோட ஹீட்டு குறையுது. ஸோ அதுதான் ஸ்வெட்டோட பர்பஸ். ஏன் வேர்க்குது அப்படின்னா, நம்ம பாடியை கூல் பண்ண தான் வேர்க்குது. ஸோ அப்போ வந்து இந்த டைமில் வந்து நம்ம மரங்களும் வெட்டிட்டா இந்த எவாப்ரேட்டிவ் கூலிங் எஃபெக்ட் விச் இஸ் கிரியேட்டட் பை ட்ரீஸ் வந்து இட் இஸ் பீங் அஃபெக்டட். அதே மாதிரி வந்து லோ சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி. ஸோ நம்ம கான்கிரீட்டு தார்லாம் டார்க் சர்ஃபேசஸில், அதனால் அது ஹீட்டை இன்னும் நிறைய ட்ராப் பண்ணும்.
ஸோ அதுதான் வந்து இன்னொரு ரீசன். புவர் வென்டிலேஷன், வேஸ்ட் ஹீட். வேஸ்ட் ஹீட்னா என்னதுன்னா வண்டிகள் விடும் புகை. வண்டியோட எக்ஸாஸ்ட்லேருந்து புகை வருதுல்ல, அந்த புகை சூடாக தானே வெளியே வருது. ஸோ அப்போ நிறைய வண்டிகள் இருந்தால் நிறைய ஹீட்டு. ஸோ அதான் வேஸ்ட் ஹீட். வேஸ்ட் ஹீட்டுங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அது வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து ஹாட் ஸ்மோக் அப்படின்னு இல்லாமல் வேஸ்ட் ஹீட் அப்படின்னு எழுதுங்க. ஸோ அது வந்து ஒரு டேர்ம். இந்தியன் cities are 2 to 10 degree hotter than the surrounding rural areas, and largest, the gap is largest at the night, and it is compounded by air conditioners. So air conditioning compounds வந்து paradoxically the machines are in the thermodynamic sense fueling the problem அப்படிங்கிறத அந்த பேசேஜில் இருக்கும். ஸோ ஏர் கண்டிஷனர்ஸ் ஆர் பேரடாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் ஆல் தி காசஸ், இவ்வளோதான். இதுதான் அந்த ஆர்டிகல் இருந்தது. இப்போ நம்ம அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்னா, இதுதான் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் உடைய பேசிக் டெஃபினிஷன். அர்பன் ஏரியாஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹாட்டர் தேன் தி சரௌண்டிங் ரூரல் ஏரியாஸ், கிரியேட்டிங் அ ஹீட் ஐலாண்ட் ஓவர் தி அர்பன் ஏரியாஸ் டியூரிங் தி நைட்ஸ். இதுதான் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்டோட பேசிக் டெஃபினிஷன். இப்போ நான் சொன்னது வந்து எங்கேயுமே படித்து சொல்லலை, அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன். இப்படி தான் டெஃபினேஷன் யூபிஎஸ்சியில் எழுதணும். நம்மளால் மனப்பாடம் பண்ணி படித்து எழுத முடியாது. ஏன்னு சொல்கிறேன், நம்ம காலேஜ் டியூரேஷனில் ஒரு சப்ஜெக்ட் படிப்போம், அந்த சப்ஜெக்டில் இருக்க 10-15 டெஃபினேஷனை மனப்பாடம் பண்ணி எழுதிட முடியும். இங்கே அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இருக்கிற எல்லா டெஃபினேஷனையும் சேர்த்திங்கன்னா ஒரு 250-300 டெஃபினேஷன், 400 டெஃபினேஷன் இருக்குது. எல்லாத்தையும் எழுத முடியாது. அப்போது டெஃபினேஷனை நம்ம ஃப்ளோவில் எழுத கற்றுக்கணும். ஆனால் அது கேவலமாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன ட்ரிக்னா, எந்த டெஃபினேஷன் படித்தாலும் அதோட மீனிங்கை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது கீவேர்டை கவனிக்கணும். ஒரு டெஃபினேஷனில் கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டா ஃப்ளோவில் எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான் வந்து டெஃபினேஷன். இப்படி டெஃபினேஷன் எழுதுனா போதும். புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே மனப்பாடம் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எத்திக்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டா அதிலே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட டெஃபினேஷன்ஸ் இருக்கும். 100 டெஃபினேஷன்ஸ் கிட்ட எத்திக்ஸ்லேயே வந்துடும். அப்போ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோட் டவுன் தி கீவேர்ட்ஸ் அண்ட் ட்ரை டு ரைட் இட் ஆன் தி ஃப்ளோ. ஸோ வாட் ஆர் ஆல் தி காசஸ். இப்போ நீங்கள் காசஸில் இப்போ நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இது எல்லாத்தையும் எழுத முடியாது. ஜஸ்ட் இந்த போல்டு பண்ணியிருக்க விஷயங்கள் மட்டும் கீவேர்ட்ஸ் எழுதிக்கிட்டா போதும். வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் இம்பர்வியஸ் சர்ஃபேசஸ். நம்மளுடைய ரோட் அண்ட் கான்கிரீட் ஆஸ்பால்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து ஃபால்ட்டி சர்ஃபேசஸ் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு கீவேர்ட். அதனால என்ன ஆகுதுன்னா, ஆஸ்பால்ட், கான்கிரீட் அண்ட் ஸ்டீல் வந்து தே அப்சர்வ் டே டைம் ஹீட் அண்ட் ரிலீஸ். நெக்ஸ்ட் அது வந்து லேக் ஆஃப் வெஜிடேஷன். மரங்கள் இல்லாமல் இருக்கிறது, நோ ட்ரீஸ் அப்படின்னு எழுதக்கூடாது. லேக் ஆஃப் வெஜிடேஷன் அப்படிங்கிற வேர்டில் தான் நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதணும். ஸோ திஸ் இஸ் கீவேர்டு. நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் ஹீட். ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, ஹியூமன்னால வரக்கூடிய ஹீட். ஸோ ஹியூமன்னால வரக்கூடிய ஹீட் எது, இவ்வளோதான். இந்த வேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்க கதை நம்ம எழுதணும். மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும்னா, இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு உள்ள இருக்க கதையை நம்ம அடிச்சு விடுறது தான். வெஹிகுலர் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங், இதுதான் ஹியூமன்ஸ்னால வரக்கூடிய ஹீட்டு. ஏர் பொல்யூஷன் அண்ட் சூட். சூட்டுங்கிறது என்ன அப்படின்னா, பிளாக் கார்பன் டஸ்ட்லேருந்து வரக்கூடியது தான் வந்து சூட். ஸோ ஹீட் பிளாக் கார்பன் அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளாக் கார்பன் அதோட கலர் என்னவா இருக்குது, பிளாக்ல இருக்குது. ஸோ எனிதிங் விச் இஸ் பிளாக் அப்சார்ப்ஸ் ஹீட். ஸோ நம்ம நிறைய டஸ்ட் வந்து அட்மாஸ்பியரில் எமிட் பண்ணுறப்போ அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் எல்லாம் அந்த குட்டி குட்டி டஸ்ட் வந்து சூடு அப்சார்ப் பண்ணி அந்த காற்றை சூடாக்கிடும். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்டோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து அர்பன் மார்ஃபாலஜி. நம்ம டிசைன் பண்ணும்போதே நேரோ ஸ்ட்ரீட்ஸாக ஏர் ஃப்ளோ இல்லாத மாதிரி டிசைன் பண்ணிடுறோம். இது வந்து சேப்பாக் ஸ்டேடியம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கு நீங்கள் பழைய சேப்பாக் ஸ்டேடியமாக பார்த்துருக்கணும். நீங்கள் புது பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, சேப்பாக் ஸ்டேடியம் வெளியேருந்து பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டேடியம் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் இங்கே ஒரு இது இருக்குன்னா, கேலரி வந்து இப்படி இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கேப் இருந்து இங்கே ஒரு கேலரி இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கேப் விட்டு இங்கே ஒரு கேலரி இருக்கும். இப்படிதான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த கேப் எதுக்குன்னா ஏர் சர்க்குலேஷனுக்காக. இதுக்கு முன்னாடி சேப்பாக் ஸ்டேடியம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஃபுல்லாகவும் மூடிட்டாங்க. உள்ள கிரிக்கெட் மேட்ச் நடக்கும், சுற்றி மூடிடும். அது வந்து ஒரு கான்கிரீட் ஜங்கிள் அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்லுவார். சென்னையில் ஆடுறது ஒரு கொடுமையான விஷயம். பக்கத்தில் அவ்வளோ பெரிய கடல் இருந்தாலும் காற்றே வராது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபால்ட்டியாக டிசைன் பண்ணுறது, நான் சும்மா உங்களுக்கு ஐடியாக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கேப்ஸ் விட்டு அந்த ரீஜனை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். நேச்சுரலாகவே காற்று வர மாதிரி, நேச்சுரலாகவே சன்லைட் வர மாதிரி டிசைன் பண்ணுறது. அப்படி நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணாலே எலக்ட்ரிசிட்டி தேவைப்படாது, ஏசி தேவைப்படாது. அதான் வந்து அர்பன் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து ஷேப். நம்ம அர்பனுடைய ஸ்ட்ரக்சர், அதை தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். டென்ஸ் பில்டிங், நேரோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் புவர் ஏர் ஃப்ளோ கிரியேட் அ அர்பன் கேன்யான் எஃபெக்ட். ஸோ கேன்யான் எஃபெக்ட்னா என்னதுன்னா, ஹீட்டை வந்து அது ட்ராப் பண்ணி உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரீட்ஸையும் பில்டிங்ஸையும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியராக இதுதான் காசஸ். இதனால் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன? இன்க்ரீஸ் எனர்ஜி டிமாண்ட். ஸோ ஹீட் அதிகமாக இருந்தாலும் அதிகமான ஏசி போடுறோம், அதனால் இன்னும் ஹீட் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து டிட்டரேஷன் ஆஃப் ஏர் குவாலிட்டி.
ஏர் குவாலிட்டி இஸ் டிட்டரேட்டிங் அண்ட் பிகாஸ் ஆஃப் தி வெஹிகுலர் எமிஷன்ஸ். ஹீட் ரிலேட்டட் ஹெல்த் ரிஸ்க் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்ட்ரெயின் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ வேணால் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி லாஸ். ஸ்ட்ரெயின் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து திருஷ்டியிலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். அவனே சூப்பராக கொடுத்துட்டான், அதை அப்படியே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. திருஷ்டியில் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நான் போடுறேன். நான் இங்கே என்ன பண்ணலன்னா ரிசர்ச் பண்ணல உட்காந்து. மெயின்ஸில் இது நான் முக்கியமாக ஒன்று கற்றுக்கிட்ட விஷயம். அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா என்ன, காசு கான்சிக்வன்சஸ் ஸ்டெப்ஸ் டேக் அவன் கொடுத்துட்டானா, அது இருக்கிறத படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாமில் எழுதினாலே போதும். நம்ம தான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் பயங்கரமாக ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்னு. ஸோ இருக்கிறத ஒழுங்காக படித்து எழுதினாலே போதும். புதுசாக எதுவுமே கண்டுபிடிச்சி பயங்கரமான ஒரு ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து யோஜனா குருக்ஷேத்ராலேருந்து ஒன்று எடுத்து இந்தியா இயர் புக்லேருந்து ஒன்று எடுத்து போட்டு எழுதணும் அப்படின்லாம் ஒன்று கிடையாது. சரியா? இருக்கிறத ஒழுங்காக எழுதிடலாம். ஸ்ட்ரெயின் ஆன் வாட்டர் ரிசோர்சஸ் ஆர் பயோடைவர்சிட்டி லாஸ், இந்த கீவேர்ட்ஸே போதும். இது திருஷ்டி எங்கேருந்து எடுத்திருப்பான்? சாட் ஜிபிடிலேருந்து எடுத்துருப்பான். அவ்வளோதான். இன்னைக்கு சாட் ஜிபிடி அவனே சூப்பராக கொடுத்துட்றான். டயக்ராம்லாம் சின்னமா ஜென்ரேட் பண்ணுறான்ப்பா, வேற லெவல். ஸ்லைடு போடுறதுக்கெல்லாம் ஜாலியாக யூஸ் பண்ணலாம் இனிமேல். ஏன்னா புது அப்டேட்டில் வந்து டயக்ராம் இன்னும் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அர்பன் ஹீட் ஐலாண்ட் மிட்டிகேஷனுக்கு சொல்யூஷன். இப்போ காசஸ் இம்பாக்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன்ஸ். வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட்? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸை 4 பிரிக்கிறான். கிரீன் சொல்யூஷன், ப்ளூ சொல்யூஷன், கிரே சொல்யூஷன், பிஹேவியரல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறான். கிரீன் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னா மரங்கள், அதாவது என்வாரன்மெண்டலா நம்ம வந்து நிறைய ட்ரீஸு, பார்க்கு, கிரீன் ரூஃப்ஸ் கட்டுறது. எல்லா சிட்டிஸ்க்கும் நடுவில் நிறைய ட்ரீஸ் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா பார்க் கட்டணும். பார்க் கட்டி அங்கே மரம் நட்டினா தான் எல்லா இடத்துலையும் ஒரு கூலிங் ஜோன் இருக்கும். இப்போ நீங்கள் அண்ணா நகர் இஸ் தி பெஸ்ட் டிசைன்டு ரீஜன். எவ்ரி செக்டர் ஹேஸ் அ பார்க். எல்லா செக்டர்லையும் எல்லா இடத்தையும் ரியல் எஸ்டேட் கொடுக்காம 70களில் யோசிச்சிருக்கான் பாருங்க டிசைனர். எல்லா செக்டர்லையும் பிளாட் போட்டு டிசைனர் கொடுக்கல. எல்லா செக்டர்லையும் நடுவில் ஒரு பிளாட்டை எம்டியா விட்டாங்க. விட்டு அங்கே பார்க்கு கட்டி மரம் நட்டாங்க. ஸோ சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அதுதான் பார்க்கு. நீங்கள் அண்ணா நகரில் எந்த செக்டருக்குள்ளே போனாலும் நடுவில் பார்க் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிரீன் ரூஃப்ஸ் டு ரெடியூஸ் தி டெம்பரேச்சர் அண்ட் இம்ப்ரூவ் இன்சுலேஷன். கிரீன் ரூஃப்ஸ்னா என்னதுன்னா, இப்போ சம்மர் சீசன் எல்லாரும் மாடியில் வந்து கோட்டிங் அடிப்பாங்க, ஒயிட் கலர் ஃப்ளோரிங். ஏன்னா சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறதுக்கு. ஸோ அது என்ன பண்ணிடும், மேலே மாடியிலுக்கு கீழே இருக்க ஃப்ளோரில் கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைக்கும். ப்ளூ சொல்யூஷன்ஸ்னா வந்து வாட்டர் சார்ந்த விஷயங்கள், இம்ப்ளிமெண்டிங் வாட்டர் ஃபீச்சர்ஸ். அதாவது வாட்டர் வந்து பூமிக்குள்ளே போகிற மாதிரி கான்கிரீட்ஸை ரிமூவ் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் கிரே சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல்ஸ் போட்டு நம்ம ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுறது. பிஹேவியரல் மெஷர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது, ஏசியை வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணுறது, வீடை கட்டுறப்போவே வந்து நம்ம நிறைய வென்டிலேஷன் வெட்டி கட்டுறது, அது பிஹேவியரல். ஸோ க்ரீன்னா மரம் நடுறது, ப்ளூனா வாட்டர் ரிலேட்டட், கிரேனா இட் இஸ் மெட்டீரியல் ரிலேட்டட். ஸோ அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எங்கேயாவது எழுதுறப்போ இந்த மாதிரி போட்டிருக்கணும். க்ரீனுன்னு போடுறப்போ இது பச்சை கலர் கொடுத்துருக்கலாம், ஏன் எல்லோ கொடுத்தாங்கன்னு தெரில. சாட் ஜிபிடி சரியில்லை. ஸோ கிளியரா இது வரைக்கும்? ஸோ இதுக்கு 2-3 கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்று வந்து இதை நோட் பண்ணுங்க. கூல் ரூஃப்னா என்னதுன்னா ரூஃப்ல ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல்ஸ் போடுறது தான். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணுறது தான். பட் இதை நோட் பண்ணுங்க, துபாயோடைய ஸ்மார்ட் கூலிங் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருந்தது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் பைப்ஸ் வச்சிடுறாங்க. ஊர் ஃபுல்லாகவும் எங்கெங்கெல்லாம் கூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல பூமிக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் பைப்ஸ் நிறைய போட்டுறாங்க. போட்டு அதில் வந்து கூல் வாட்டரை அனுப்பி விடுறாங்க. ஸோ கூல் வாட்டரை அனுப்பி விடுறப்போ அந்த ரீஜன் கொஞ்சம் கூலாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்கிறோம்ல ஈவினிங் ஆனால், அந்த லாஜிக் தான். ஸோ இட் இன்வால்வ் ஜென்ரேஷன் ஆஃப் சில்டு வாட்டர் at a center facility and distributing via underground pipes to multiple buildings leading to 30 to 50 degree more energy efficient than AC units. இப்போ எல்லா வீடுகள் கீழே இந்த மாதிரி சில்டு வாட்டர்ல தர இருக்குன்னா அந்த வீடு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அங்கே ஏசி அப்போ தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் சொல்யூஷன்ஸாக ஒன்று போகிறாங்க. பாரிஸோடைய கூல் ஸ்ட்ரீட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸில். ஸோ என்னதுன்னா இன்னொன்று முக்கியமான ஹேக் சொல்கிறேன். மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்க்கு இந்த வேர்டு தான் முக்கியம், உள்ளே என்ன பண்ணாங்கங்கிறது முக்கியம் இல்லை. உங்கள் லாஜிக் புரியுதா? துபாய்ஸ் ஸ்மார்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் எழுத போகிறீங்களே தவிர துபாயில் என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்க போகிறது இல்லை. ஸோ பாரிஸ் கூல் ஸ்ட்ரீட் இனிஷியேட்டிவ். இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பெர்லின் கூல் ரூஃப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம்.
ஏன் ஜெர்மனில் பண்ணிருக்க மாட்டாங்களா? இல்லைன்னா சிங்கப்பூர்னு போட்டு ஒன்று எழுதலாம், சிங்கப்பூரில் பண்ணக்கூடாதா? ஸோ எதுவும் ஞாபகம் வரலன்னா அது பண்ணலாம். சரியா? இதெல்லாம் வந்து அலௌடு தான், இதெல்லாம் தப்பு கிடையாது. சரியா? யூபிஎஸ்சி அப்படி கேள்வி கேட்கலாம், நம்ம இது பண்ணக்கூடாதா? ஸோ அதனால இதெல்லாம் பண்ணலாம். ஸோ கிளியரா? ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஆர்டிகல். தேர்ட் ஆர்டிகல் முடிச்சுட்டு பிரேக் போயிடலாம். ஓகே, வழக்கம் போல. ஸோ கிளியரா? அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட்லேருந்து ஒரு மெயின்ஸ் கேள்வி வந்துச்சுன்னா எல்லாரும் எழுதிடணும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ எல்லாரும் மெயின்ஸ் கேள்வி எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு பதில் எழுதி பார்க்கணும். ஓகே, வாட் இஸ் அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட், டிஸ்கஸ் இட்ஸ் காஸ், இம்பாக்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படின்னு சொன்னா அது யூபிஎஸ்சி கிடையாது. யூபிஎஸ்சி கேள்வி எப்படி இருக்கும்? அப்படி இருக்காது. Because of in the recent times, because of the induced influence of the climate change and the global warming, the urban regions are relatively are experiencing higher temperature compared to the rural hinterland, because due to faulty urbanization design practices and anthropogenic reasons. Critically examine. சரியா? அதே கேள்விதான் ரெண்டும். ஸோ இப்போ இது அர்பன் ஹீட் ஐலாண்ட் பத்தி தான் கேட்கறாங்கிறது எங்கேருந்து புரிஞ்சுக்கிட்டோம்? அர்பன் ரீஜன்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹாட்டர் கம்பேர்ட் டு ரூரல் ஹிண்டர்லேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லைன் வருதுல்ல, இதோட மீனிங் புரிஞ்சுக்கும் போது ஓகே அர்பன் ஹீட் ஐலாண்ட் தான் கேட்டிருக்கான். அர்பன் ஹீட் ஐலாண்டுங்கிற வேர்டு சொல்லாமலே அதை பத்தி கேள்வி கேட்கலாம். அதான் யூபிஎஸ்சி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த கேள்வி எல்லாரும் பதில் எழுதுங்க. சரியா? அர்பன் ஹீட் ஐலாண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் நீங்களே ஒரு 15 மார்க் கேள்வி எழுதுங்க, எழுதி பாருங்க.